மாதா பிதா குரு தெய்வம் இவர்களின் பொற்பாதங்களை வணங்கி எனது குருநாதர்களான மகேஷ் ஐயர் மற்றும் கணியர் ஏஎன் ராஜசேகரன் ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்துடன் சிம்ம ராசிக்கான 2026 புது வருட பலன்கள். சிம்ம ராசி நேயர்களே, ஏற்கனவே அஷ்டம சனி நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்க சொல்றதுலேயாவது நல்லத ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற எண்ணத்தோடு பார்த்து கொண்டிருக்கோம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தங்களுக்குள்ளேயே அடுத்தடுத்து என்ன நடக்கக்கூடும் அப்படின்ற உள்ளுணர்வுடன் அதற்கு ஏற்றாற் போல செயல்பட்டு வெற்றியை பெறக்கூடிய நபராக இந்த ஆண்டு உங்களுக்கு நீங்கள் இருப்பீங்க. தங்களுக்கு மன ரீதியிலையும் சரி, மன சஞ்சலத்துடன் இருப்பீங்க, மனபாரத்துடன் இருப்பீங்க, இனம் புரியாத ஒரு கவலையில் இருப்பீங்க, வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் தனக்குள்ளேயே வைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது இந்த ஆண்டு அதிகமான நாட்டம் போகக்கூடும். இதனால் இந்த மன வருத்தத்துகள்னால பார்த்தீங்கன்னா, மன அழுத்தத்தினால பார்த்தீங்கன்னா சிலருக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கவனம் தேவை. எதையும் நீங்கள் கேர் செய்ய வேணாம். எல்லாத்தையும் லூஸில் விட்டுட்டு போயிருங்க. ஏன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு சாதகமாகவே சூழல்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது. வேலையிலையும் சரி, வீட்லேயும் சரி, அதிக ப்ரெஷரை நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. உடல் நலம் கெடு. அதனால் உடல் நலன் மீது கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. உங்களுக்கும் சரி, உங்களுடைய குடும்பத்தாருக்கும் சரி அது நன்மையை ஏற்படுத்தும். இந்த காலத்தில் என்னை கொஞ்சம் தனியாக விட்டுருங்க அப்படின்ற ஒரு மனசு உங்களுக்கு அப்போக்கப்போ விட்டு போயிட்டுருக்கோம். அதுக்கேற்ற அப்படி பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நீங்கள் வீட்டை விட்டு கொஞ்சம் அமைதியான இடத்தை நோக்கி பயணம் செய்வீங்க. ஆன்மீக சுற்றுலா போவீங்க. அந்த மாதிரி கோயில் குளங்களுக்கு போயிட்டு உங்களுடைய நிம்மதியை நீங்கள் தேடுவீங்க. சில நேரங்களில் இடமாற்றங்கள் இந்த ஆண்டு இறுதியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலர் சொந்த வீடு கட்டி வீடு குடியேறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சர்வீஸ் துறையில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் கொஞ்சம் எஃபெக்டை போடுங்க. அது உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு அது கொண்டு போகும். அதாவது ப்ரொமோஷன் போன்ற சூழ்நிலைகளுக்கு அது எடுத்து செல்லும். இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோக கமிஷன் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா சிறு சிறு சச்சரவுகள் அப்பக்கப்போ போகும். அதை பெரிய அளவுக்கு கொண்டு